Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மிகுந்த மகிழ்ச்சியாகவும் நல்லா ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டும் இருக்கேன். எப்படி இருக்கு களம்? ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு மௌன அலை. வெளியில் தெரியாமல் ஒரு பிரம்மாண்டமான அலை மையம் கொண்டு இருக்கிறது. கரையை கடக்கும்போது புயலாக ஒரு மாதிரி இருக்கும். எப்போதுமே ஒரு எலெக்ஷனில் நமக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு ப்ரோ, யாருக்கு டூ, யாருக்கு ஃபார்னு. இந்த எலெக்ஷன் எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால உறுதியாக சொல்ல முடியல நாங்கள் தான் ஜெயிப்போம், திமுகவிலையும் அதிமுகவிலையும் சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? இங்கே ஒரு நியூ ஃபேக்டர் வந்திருக்கிறாரு, மிஸ்டர் விஜய். த நேம் இஸ் டிவிகே. அந்த மௌன அலை வந்து ஒரு மாபெரும் புயலாக ஒரு மாதிரி தேர்தல் ரிசல்ட் வர அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும். மௌன அலைன்னு சொல்றீங்க. எங்க இருக்கு அந்த மௌன அலை? உங்க தலைவர் வெளியில வரும்போதெல்லாம் ஒரு க்ரௌடு வருது. இந்த க்ரௌடெல்லாம் வாக்கா மாறாதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, வாக்கு மாறும்னு சொல்றீங்க. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. எந்த அடிப்படையில் இது ஒரு மௌன புரட்சி, மௌன அலைன்னு சொல்றீங்க? காசு கொடுத்தோ, கோட்டர் கொடுத்தோ, கோழி பிரியாணி கொடுத்தோ கூட்டம் கூட்டுறது அரசியலில் வாடிக்கை. இது குரல் கொடுத்தாலே கூடக்கூடிய கூட்டம். நாம் எங்கேயாவது விளம்பரப்படுத்துகிறோமா, ஆட்டோ கட்டி போகிறோமா, தலைவர் வருகிறார், அலை கடல் என திரண்டு வாரு, ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல தான் கேட்போம். அப்படி ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணதில் மாறாக தலைமை காட்டும் வழிகாட்டி நெறிமுறைகளை தயவு செய்து பின்பற்றுங்கள் அப்படின்னு நான் மைக்கிறது கத்திக்கிட்டே போவேன். யாரும் வராதீர்கள், பெண்கள், அதாவது கூட்டம் வராதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி வந்து டிவிக்கே தான். அதையும் தாண்டி தன்னெழுச்சி அவங்க வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னதில் வந்து எஸ், தலைவருக்கு வர கூட்டம் யாருக்குமே வராது. இது ஃபினாமினலான ஒரு ஒரு செட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்டு. விஜய் சாருக்கு முன், விஜய் சாருக்கு பின்னு அரசியலே இரண்டாக பிரித்து பார்க்கிறேன். கட்சி சார்பை தாண்டி அவர் வருவதற்கு முன்பு ஒரு 60-70 ஆண்டுகளாக இருந்ததில் இந்த மேடை அமைப்பு, இந்த வாக்கு கேட்கும் ஓட்டப்பில் முறை, அந்த பயண திட்டங்கள், அது எல்லாமே தவிடுபொடியாகி இவர் வருகைக்கு பின் இவர் ஒரு புது பெஞ்ச்மார்க்கை செட் பண்ணுறார். சத்தம் இல்லாமல் ஒரு சரித்திரம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இதுதான் மௌன அலை. இது நீங்கள் இப்போ அது கரையை கடக்கும் போது அதோட இம்பேக்ட் தெரியும். அதுக்கப்புறமேட்டு இதுதான் ட்ரெண்டாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னன்னாலும் திமுக ஒரு பாரம்பரியமான கட்சி இல்லை. அவங்க மாநாடு 3 நாள் போடுவாங்க. கவியரங்கம் இருக்கும், பாட்டரங்கம் இருக்கும், பயிலரங்கம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ரேம்ப் அரங்கம் வந்துருச்சு. அந்த காஸ்டியூம்லேருந்து அப்போ பண்ணட்டும், அவங்களும் பண்ணட்டுமே. அவங்க செல்ஃபி வீடியோ எடுக்கிறதுக்கு நோக்கி நகர்ந்துட்டாங்க. அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி மௌன அலை எங்கே இருக்குன்னா, இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்குது. கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் இருக்குது. இந்த மக்கள் இன்னும் அரசியல் கட்சி தலைவரா விஜயை பார்க்குறாங்களா, ஒரு நடிகராகவே பார்க்குறாங்களா? பிகாஸ் ஒரு தலைவர் வரும்போதெல்லாம் ஏறி குதிக்கிறாங்க, ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு பைக்லேயே போகிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. இதை இன்னும் நம்ம ஒரு நடிகராக தானே பார்க்குறதா சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் தவிர்த்துக்கணும், அதெல்லாம் மாற்று கருத்தில் தலைமை காட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். பட் என்னன்னா பிரதர், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அவரை தலைவராக மட்டுமா பார்க்குறாங்க? எந்த தலைவருக்கு டெட்டி பேரை கிஃப்டாக கொடுத்து நீங்கள் பார்த்துறீங்க சொல்லுங்கள்? எங்கேயாவது ஸ்டாலின் ஐயாக்கோ கலைஞருக்கோ மீனிங் என்னன்னா, அவர் வெறும் தலைவராக பார்க்கல, தன்னுடைய ஒரு அண்ணனா, தம்பியா, ஃப்ரெண்டா, தங்க வீட்டு பிள்ளையா பார்க்குறாங்க. எங்கேயாவது கிட்டார் கிஃப்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லைண்ணா, இப்போ நம்ம ஒரு ஜென்சி கல்ச்சரில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த ஜென்சியோட கிஃப்ட்டோ இதை கூட இருக்கலாம் கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. ஏன் ஜென்சி கல்ச்சர்ல இருந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கிட்டாரையோ ஒரு தம்புராவையோ அவங்க கிஃப்ட் பண்ணல? மீனிங் என்ன பிரதர்? ஜென்சி மட்டும் கிடையாது, அவர் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கார். இது எமோஷன் தான். இந்த 2026 எலெக்ஷன் என்பது எமோஷன், முழுக்க முழுக்க எமோஷன். நீங்கள் அது சொல்லலாம், இதை சொல்லலாம், டிபேட் பண்ணலாம், பேசலாம். தர்க்கத்தை தாண்டி ஒரு தாக்கம். இது எலெக்ஷனை தாண்டி ஒரு எமோஷன். இது உணர்வு பூர்வமான உணர்ச்சி மயமாக இருக்கு. இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சிகளை எல்லாம் நம்பாத இந்த கூட்டம் திடீரென விஜயை நம்புறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். உலகத்திலே ஒரு கட்சியிலங்க கொள்கைக்குன்னு ஒரு பாடல் வச்சு, கொள்கைக்குன்னு ஒரு தலைவர்களை காமிச்சு, அதை எக்ஸிபிட் பண்ணி, எந்த கூட்டமாக இருந்தாலும் கொள்கை பாடலோடு கொள்கை தலைவர் மலர்த்தி மரியாதை பண்ணி தொடங்குங்கிறதே ஒரு நியூ ட்ரெண்டு தான். நம்ம தொகுதி தொடங்கிருச்சு. நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்து இந்த கூவம் அப்படியே தான் இருக்குது. இது கூவம் இல்லை, பாவம். இந்த கூவத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னு வைங்களேன், மாட மாளிகையெல்லாம் இருக்கும். இந்த மாட மாளிகை ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓலை குடிசை இருக்குது, ஆஸ்பெஸ்டாஸ் இருக்குது. அந்த ஃப்ளெக்ஸ் இருக்கும்ல, அரசியல் கட்சி ஃப்ளெக்ஸ், அதை கூரையாக பயன்படுத்தி வாழக்கூடிய தொழில் இருக்காங்க. நான் மாட மாளிகையில் கூட உள்ளே போனேன்னு எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடிசைகளும் நான் போயிருக்கிறேன். நான் பிறந்ததே எழும்பூர் ஹாஸ்பிட்டலில் தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிற பொழுது தங்களுடைய வாழ்வாதாரம் மாறலையே, அந்த ஏமாற்றம் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் திமுக, அதிமுக விட்ட சகல கட்சிகள் மீது 24 26 எவ்வளோ கூட்டணின்னு தெரியல, அந்த சகல கட்சி கூட்டணிகள் மீதும் ஒரு பெரிய அதிருப்தி, ஒரு ஏமாற்றம் மக்களுக்கு வந்திருக்கு. வேறஸ் விஜய் சாரை அவங்க ஒரு சேவியராக, ஒரு மீட்பராக பார்க்குறாங்கன்னு நம்ம சொன்னால் அது மிக இல்லை.
இந்த தேர்தலில் விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடணும், கண்டிப்பாக விஜய்க்கு தான் நான் பண்ணுவேன், இந்த விஷயத்துக்காண்டிலாம் நான் ஓட்டு போடுவேன்னு மக்கள் சொல்கிற ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தொகுதியில் போகும்போது பிரதர் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு போவேன். அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். முதல்ல கட்டமைப்பு, 2 களப்பணி, 3 கேம்பெயின், கடைசியில் தான் கேன்வாஸ். கட்டமைப்பை சரி பண்ணோம். பூத் ஏஜென்ட் போட முடியாதுட்டாங்க, 68,000 பூத் ஏஜென்ட் போட்டோம். களப்பணி பண்ண முடியாதுன்னாங்க. பெருமையாகவே சொல்லுவேன், அத்தனை போராட்டங்கள் நான் பங்கெடுத்தேன். ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம், இடைநிலை ஆசிரியர் போராட்டம், பல இடங்களில் போராட்டத்தில் அடிபட்டவங்களை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து எல்லாமே. இப்போ கட்டமைப்பு ரெடி, களப்பணி ரெடி, கேம்பெயின் தலைவர் கூடவே நான் நின்றுருக்கேன். இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இப்போ கேன்வாஸுக்கு நான் போகும்போது நான் சொன்னால் நீங்கள் நம்பிங்களான்னு தெரில, அவங்க என்ன கேன்வாஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கம்மா, உங்களுக்காக தமிழக வெற்றி தம்பி, நீ சொன்னாலும் சொல்லாட்டி எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான், விசிலுக்கு தான், போ, இது உங்கள் ஏரியா அப்படின்றாங்க. முத்தாய்ப்பா அது இது சொன்னதான் உங்களுக்கு அது புரியுங்க. நான் பண்ண போகிற 3 விஷயத்தில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? நான் வாங்க போகிற ஒவ்வொரு வாக்குக்கும் எழும்பூரில் ஒவ்வொரு மரம் நடுவேன். 40,000 வாக்கு வருதா, 40,000 மரம் நடுவேன் எழும்பூரில். அவ்வளோ டிராஃபிக் பொல்யூஷனையும் இந்த மரங்கள் குறையும். 2, 24/7 ஹெல்ப் சென்டரை நான் ப்ரைவேட்டாக, இப்போ கவர்மெண்ட்னா ப்ரொசீஜர் இருக்குது, ப்ரோட்டோகால் இருக்குது, ஐஏஎஸ், ஐபிஎஸ், பாலிசி மேக்கிங்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்புறமேட்டு இம்ப்ளிமெண்டேஷனு நான் 24/7 ஹெல்ப் சென்டர் ஓப்பன் பண்ண போகிறேன். 3 ஷிஃப்ட்டு. எனக்கு என்ன பெரிய சந்தேகம்னா, எனக்கே கால் வரும் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும். அந்த திமுக விளம்பரங்கள், ஆதரவு கால்கள், இந்த சர்வேலேருந்து பேசுகிறோம், அங்கேருந்து பேசுகிறோம், அரசியல் நடுநிலைகள், எத்தனை பேர் நான் மறு வச்சுட்டு வருவீங்க. ஆனால் எலெக்ஷன் அப்புறமேட்டு நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு கவுன்சிலரை பார்க்க முடியாது, மினிஸ்டரை பார்க்க முடியாது. அப்போ இதை மாற்றணும்னு எனக்கு ரொம்ப நாள் எண்ணம். நான் கால் சென்டர் போட்டு மற்றவங்களுக்கு கால் பண்ணுறது கிடையாது, மற்ற கால்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு. தண்ணி பிரச்சனையா, அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க, ஆள் போட்டுரும். குப்பை இருக்கா, ஆள் போட்டுரும். கிரீவன்சஸை 24/7 நடுராத்திரி ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் கரண்ட் கட்டுன்னு சொன்னால் கேட்கறதுக்கு ஆள் வேணுங்க. அப்போ நான் கொடுக்குற 2வது உறுதி என்னென்னா, முதல்ல ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரு மரம், 2வது 24/7 குறை தீர்ப்பு மையம், 3வது இந்த எக்மோரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த டிராஃபிக் ப்ராப்ளம். வாழ்விடம், வசிப்பிடம், வாகன நிறுத்துமிடம், 3 இடங்கள் சொல்கிறேன். வாழ்விடம்னா நம்மளுடைய லொக்காலிட்டி, வசிப்பிடம்னா எங்களுடைய வீடு. அத்தனை பேருக்கு பட்டா இல்லைங்க. ஏங்க இந்த காரு ஒருத்தருக்கு வீடுங்க. நீங்கள் என்னைக்கா ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க, எலெக்ஷன் முடிச்சு நான் கூப்பிட்டு போகிறேன். என்னுடைய பாதி நிர்வாகி இது மாதிரி இந்த கார் சைஸ் வீட்டில் தான் இருக்கேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.